வெல்கம் டு HTML series. இன்னைக்கு நம்ம HTML seriesல input elements பத்தி பார்க்க போறோம். ஸோ input elements தான் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எலமெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்ம்னாலே யூசர் கிட்ட இருந்து இன்புட் கெட் பண்ற போறதுக்கு தான் அந்த ஃபார்மை கிரியேட் பண்றோம் இல்லையா. ஸோ அப்போ இன்புட்டை இந்த எலமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம யூசர் கிட்ட இருந்துட்டு எந்த டைப் ஆஃப் இன்புட்ஸா இருந்தாலும் நம்ம கெட் பண்ணிப்போம். அதனால இந்த இன்புட் எலமெண்ட் வந்துட்டு ஒரு ஃபண்டமெண்டலான ஃபார்ம் எலமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்புட்ல நம்ம ஃபியூ டைப்ஸ் வந்து பார்க்க போறோம். புட்டும் டிஸ்பிளே ஆகுது, கோடும் டிஸ்பிளே ஆகுது இல்லையா. இங்க நான் வழக்கம் போல HTML கிரியேட் பண்ணிட்டேன், டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு பாடிக்குள்ள ஃபார்ம் அப்படின்ற டேக் யூஸ் பண்றேன். இந்த ஃபார்முக்குள்ளதான் நான் என்னுடைய ஃபார்ம் எலமெண்ட்ஸ் நான் யூஸ் பண்றேன். லேபிள்ல வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி ஃபார் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இங்க ஃபார் ஆட்ரிபியூட் என்ன வேல்யூ இருக்கும் அதே தான் இங்க ஐடி ஆட்ரிபியூட்க்கு நம்ம வேல்யூவா கொடுப்போம். ஏன்னா லேபிள் வந்து எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படின்றத இங்க நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நான் இங்க ஃபர்ஸ்ட் நேம் இன்புட்டா கெட் பண்றதுக்காக லேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால ஃபார்ல ஃபர்ஸ்ட் நேம் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் லைன்ல என்னோட இன்புட் கெட் பண்ணணுன்றதுனால நான் இங்க BR டேக் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இன்புட்ல டைப் டெக்ஸ்ட். என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம்ன்றது ஒரு டெக்ஸ்டா தானே இருக்க போகுது, நம்பர்லாம் இல்லையா. ஸோ அதனால நான் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்துறேன், ஐடி கொடுத்துறேன். இந்த நேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன். இப்போ நம்ம ஃபார்ம் இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்றோம் அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் இந்த URL பாஸ் ஆகும். அப்போ இங்க இன்புட் கொடுக்குறோம்னா இன்புட் மட்டும் பாஸ் ஆகும். இதே நேமோட இருந்துச்சுன்னா இந்த ஃபீல்டுல, அதாவது ஃபர்ஸ்ட் நேம் ஃபீல்டுல அவங்க இந்த இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க வேல்யூஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். நெக்ஸ்ட் நான் நெக்ஸ்ட் லைன்ல கிரியேட் பண்ணணும்னா நான் BR டேக் கொடுத்துறேன். இப்போ நான் அதே மாதிரி லேபிள் கிரியேட் பண்ணி லாஸ்ட் நேமுக்கு கொடுக்குறேன். இங்க சேவ் பண்ணவே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லாஸ்ட் நேம் அப்படின்ற ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்க லேபிள் யூஸ் பண்ணி என்டர் யுவர் கமெண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் ஏரியா கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்ற எலமெண்ட் கிரியேட் பண்ணிருப்போம். இப்போ இந்த இன்புட்ஸ்லாம் நம்மளால சிங்கிள் லைன் இன்புட் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா இங்க வந்துட்டு மல்டிபிள் லைன்ஸ் இன்புட் ஸ்டோர் பண்ண முடியும். இங்க வந்துட்டு நம்ம வித் அண்ட் ஹைட் வந்து காலம்ஸ் அண்ட் ரோஸ் ஆட்ரிபியூட் மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல, ரோ அண்ட் காலம் ஆட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணல. அதனால எனக்கு டிஃபால்ட்டா இந்த சைஸ்ல இருக்கு. இப்போ நான் வந்துட்டு என்ன டைப் பண்ணாலுமே எனக்கு மல்டிபிள் லைன்ஸ்ல ஸ்டோர் ஆகும். இந்த சைஸை தாண்டி போச்சுன்னா எனக்கு இங்க ஸ்க்ராலிங் ஆப்ஷனும் கிரியேட் ஆகுது இல்லையா. ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட்டோடைய ஏரியா டெக்ஸ்ட் ஏரியாவை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இங்கே காலம்ஸ் ஒரு 40 காலம்ஸ் கொடுத்துட்றேன், ரோஸ் ஒரு 10 கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இந்த சைஸ் சேஞ்ச் ஆகுது, டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ்வேர்டு. இங்கே நம்ம பாஸ்வேர்டு கெட் பண்ணும்போது சேம் நம்ம ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்க்கு என்ன எழுதணுமோ அதே தான். இங்கே டைப்ல பாஸ்வேர்டு அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ நம்ம பாஸ்வேர்டு என்ன டைப் பண்ணாலும் நம்மளுக்கு புல்லட்டின்ஸ்ல தான் வரும். என்ன பாஸ்வேர்டுன்றது வியூ ஆகாது, செக்யூர்டா இருக்கும். நெக்ஸ்ட் topskill@gmail.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்ட் என்டர் பண்றேன். சப்போஸ் இதுவே நான் இங்க வந்துட்டு இந்த மாதிரி @gmail.com யூஸ் பண்ணாம வெறும் டாப்ஸ்கில் கொடுத்து சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு பாப்அப் வருது. என்ன, ப்ளீஸ் இன்க்ளூட் அண்ட் இந்த இமெயில் அட்ரஸ். ஸோ நம்ம இன்வேலிடான ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஓப்பன். இங்க நான் வந்து கரெக்டான வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுத்து சப்மிட் பண்ணதுனால எனக்கு இங்க சப்மிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரேடியோ பட்டன்ஸ். இங்க ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேபிள் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு இங்க மேல் அப்படின்றது ரேடியோ பட்டன் கிரியேட் பண்ணிட்டு இப்போ ஃபீமேலுக்கு உங்களுக்கு ரேடியோ பட்டன் கிரியேட் பண்றேன். எனக்கு மேல் ஃபீமேல் நெக்ஸ்ட் லைன்ல வேணும்னா நீங்க BR டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அட்ஜசன்ட்ல இருந்தா ஓகே அப்படின்னு நீங்க BR டேக் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அட்ஜசன்ட்ல வச்சுக்கிறேன். இன்புட் டைப் வந்துட்டு ரேடியோ. நான் அப்படியே டைப் பண்ணும்போது சைட்ல பேரலா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இங்க நான் ரேடியோன்னு டைப் கொடுத்தோன்னா எனக்கு ஒரு ரேடியோ பட்டன் கிரியேட் ஆயிடுச்சு. இங்க நான் ஐடி கொடுத்துக்கிறேன், ஏன்னா நான் லேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். நேம் வந்துட்டு ஜெண்டர்னு கொடுத்துக்கிறேன். நம்ம எல்லா இன்புட்லையும் ஐடி டைப் நேம் பார்த்துருக்கோம். ஆனா இந்த செக் பாக்ஸ்லயும் ரேடியோ பட்டன்ஸ்லயும் நம்ம எக்ஸ்ட்ராவா வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். இங்க வேல்யூல வந்துட்டு இங்க வந்து நீங்க என்ன வேல்யூ கிரியேட் பண்றீங்களோ அந்த வேல்யூ மென்ஷன் பண்ணா நான் இங்க மெயில் கொடுக்குறேன். கீழே வந்துட்டு இமெயில் கொடுக்குறேன். இப்போ எனக்கு எல்லா பட்டனும் கிரியேட் ஆயிடுச்சு, இதுக்கு வேல்யூவும் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு இங்க பக்கத்துல ஃபீமேல் வரல. அதுக்கு நான் இங்க போயிட்டு ஃபீமேல் அப்படின்னு டைப் பண்ணா எனக்கு பட்டன் பக்கத்துல ஃபீமேல் அப்படின்றது கிரியேட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் லேபிள் யூஸ் பண்ணி சூஸ் யுவர் ஃபேவரட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டேன். இங்க நான் இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ் கொடுத்துட்டேன். இன்னொரு சப்ஜெக்டை நான் கிரியேட் பண்ணுவேன். இப்போ எனக்கு செக் பாக்ஸ் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கு, அப்புறம் என்னுடைய சாய்ஸஸ் இருக்கு. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னுடைய சாய்ஸை கொடுத்துடுறேன் சோஷியல். அதுக்கப்புறம் நான் என்னுடைய செக் பாக்ஸை கிரியேட் பண்றேன். அதுல டைப், செக் பாக்ஸ், ஐடி, சப்ஜெக்ட், நேம், சப்ஜெக்ட், இதோடைய வேல்யூ சோஷியல். இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய சாய்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு செக் பாக்ஸ் வந்துச்சு. ரேடியோ பட்டன்னா நம்மளால அட் அ டைம் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியும். இதே செக் பாக்ஸ் அப்படின்னா
எத்தனை சாய்ஸஸ் வேணா நம்ம டிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்மிட். நம்ம சப்மிட் பட்டனை இப்படி இன்புட்ல டைப் சப்மிட் அப்படின்னு கொடுத்தா நமக்கு இந்த மாதிரி ஒரு சப்மிட் பட்டன் கிரியேட் ஆயிடும். இல்ல எனக்கு சப்மிட்னு வேணாங்க, வேற ஏதாச்சும் டேர்ம்ஸ் இருக்கணும் பட்டனுக்கு அப்படின்னா நீங்க வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கிளிக் மீ அப்படின்னு சேஞ்ச் பண்ண பட்டனுடைய வேல்யூஸ் சேஞ்ச் ஆயிடும். பட் இட் ஆக்ட்ஸ் as a சப்மிட் பட்டன். நெக்ஸ்ட் ஃபீல்ட் செட். இப்போ இந்த ஃபீல்ட் செட் அப்படின்னா நம்ம ஃபார்முக்குள்ள தான் கிரியேட் பண்ணுவோம். ஃபீல்ட் செட் ஃபார்முக்குள்ள நான் ஃபீல்ட் செட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் இந்த ஃபீல்ட் செட்குள்ள லெஜெண்ட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு நான் அங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு நான் கிரியேட் பண்ண எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனா குரூப்பா கன்வெர்ட் ஆயிடுச்சு ஃபீல்ட் செட் யூஸ் பண்ணதுனால. அதுக்குள்ள லெஜெண்ட் எலிமெண்ட் யூஸ் பண்ணதுனால எனக்கு அந்த இன்புட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹெட்டிங் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு, பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு. நான் இங்கே போயிட்டு நான் ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் வெயிட் ஏஜ் கூட கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் வெயிட்ல நான் 500 கொடுத்துக்கிறேன். சில டிஃபரன்ஸ் தெரியுது. 800 கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கிளிக் மீன்ற பட்டன் இந்த பாக்ஸுக்கு வெளியில வரணும் அப்படின்னு நீங்க இதை செலக்ட் பண்ணி வெளியில கொடுத்துக்கலாம். இல்ல பாக்ஸும் எனக்கு கிளிக் மீ பட்டனும் பக்கத்துல இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும்னு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரு ஃபார்ம் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா? இது புரிஞ்சிச்சா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க உங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்றோம். இங்க ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Stay tuned for the upcoming videos.